பொண்ணுக்கு கொழுப்ப பாத்தியாயா? நம்மள பார்த்து யாருன்னு கேக்குறா? ஏன்னா நீ அந்த அளவுக்கு நம்ம பொண்ணுகிட்ட நடந்துகிட்ட, அதனால தான் இப்படி நடந்துக்கிறா. ஆமா, இல்ல நான் மட்டும் உன் பொண்ணு அப்படி யோகியமா நடந்துக்குவாளாக்கும். ஏன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காத, வாயை முடிக்குது. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம் தெரியலையா உனக்கு? தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுற? இந்தம்மா பொண்ணுகிட்ட 2 வார்த்தை நல்லபடியா பேசணுமா? உன் பொண்ணுக்கு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்குன்னு நினைச்ச. ஏன் மிரட்டி வைக்கிறா நீ? அம்மாடி புஷ்பா, யார் நீங்க? திரும்பவும் பாத்தியா யாருன்னு கேக்குறாவ? உன் பொண்ணுக்கு கண்ணு தெரியாம போயிச்சா? நம்ம பொண்ணு 4 நாளா சாப்பிடாம இருக்கு. இந்த மயக்கத்துல கூட நம்மள யாரும் தெரியாம இருக்கும். ஆமா, மயக்கம். அம்மாடி புஷ்பா, வாங்கன்னு கூட உள்ளார கூப்பிடலாவ, அதுங்காட்டி அம்மாடி புஷ்பான்னு பேசிட்டு போறாரு பிறந்தாளு. என்ன யாரும் தெரியலையாமா உனக்கு? இந்த அப்பனை மறந்துட்டியாமா நீ? அப்பா வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ ஏமா 4 நாளா சாப்பிடாம இருக்கியா? ஏமா என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? உடம்ப நீ தானேமா பாத்துக்கணும். ஏன் சாப்பிடாம இருக்க? ஆமா, அப்பனை மட்டும் தான் கண்ண தெரியுது அவளுக்கு. அத்தாக்காரி வந்து ரொம்ப நேரம் நிக்கிறேனே, ஏதாவது கூப்பிட்டு பேசுறாளா வாமான்ட்டு? அவ அப்பனை கண்டோடனே அழுதுகிட்டு பேச போறா. நம்ம புள்ள நம்மள பார்த்தோன்னு இப்படி கண்ணு கலங்குதே, வந்து என்னமா ஏதுன்னு கேக்குறியா நீ? நீ பாட்டுக்கு ஓரமா நின்னு முகத்தை வெடப்பா வச்சிருக்க. வந்து நம்ம பாப்பா கிட்ட பேசு. பாப்பா மாதிரியா இருக்காவ? பீப்பா மாதிரி இருந்துட்டு பாப்பாவா? பாப்பா உங்க அம்மாக்காரி எப்படியோ போறா. அந்த அப்பா வந்திருக்கேல, அப்புறம் என்னடா உனக்கு கஷ்டம்? வந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. அம்மா வந்திருக்காப்பா? நான் வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு அம்மா வந்திருக்கான்னு கேக்குறா. அவளும் தான் வந்திருக்கா. எங்கப்பா? இங்கதான் நிக்கிறேன். பாப்பா கிட்ட என்ன ஏதுன்னு பேசு. அம்மா நம்ம எவ்வளவு வரப்பா தெரியுதாவ. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். ஏமா இப்படி பேசுறீங்க? இன்னமும் என்னை கட்ட உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேன், ஆந்தா என்ன செத்தா என்னன்னு நிலைமையில இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா. ஏமா இப்படி பேசுற? உங்க அம்மா வீட்டுல நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல கொட்டுன்னு பணம் கொட்டுச்சு. நீ இப்படி அழுதுறத பாத்துட்டு நிக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குமா. ஏமா இப்படி இருக்க? உன்னை யாரும் ஏதாவது சொன்னாங்களா? மாப்பிள்ள பேரண்டி தான் உன்னை திட்டினாங்களா? சொல்லுமா, அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் கேக்குறேன். இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு யாருப்பா போன் பண்ணது? வேற யாருமா? மாப்பிள்ள தான் போன் பண்ணி சொன்னாரு. உங்க பொண்ணு வீட்டுல இருந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறா, எங்களுக்கு சமைச்சு போட மாட்டேங்கிறா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்ன எதுன்னு நீங்களே நேர்ல வந்து கேளுங்க. சொல்லவும் நாங்களே நேர்ல புறப்பட்டு வந்துட்டோம். என் பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தோட இருக்காளே, என்னதான் நீ எங்க 2 பேர் மேலே கோவமா இருந்தாலும் நீ சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லவும் என் பெத்த மனசு கேட்கலாமா? நானும் உங்க அம்மா ஓடி வந்துட்டோன்னே பாக்க. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்க வீட்டுக்கு நான் வந்தப்ப அம்மா பண்ண தப்புனால நான் உங்க மேலே கோவப்பட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவும் இல்லை, எதுவும் இல்ல. விடுமா, அல்லாதம்மா. எப்படிப்பா அழாம இருக்க முடியும்? என் கூட இல்லாம இருக்கிறது எனக்கு இவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமாப்பா. எனக்கு ஒரு ஆறுதலா எப்பவுமே நீங்க தான் இருந்தீங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்குமே அதை தேடி போகணும்னு எனக்கு தெரியலப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கேன். கட்டினவரும் சரியில்லை. ஏன்னா பெத்த பிள்ளையும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. என்னமாச்சு? நான் ஒருத்தி இருக்கேன். அதுல இருந்து என்கிட்ட எதுவுமே பேசாம உங்க அப்பங்கிட்டே பேசிட்டு இருக்க. வாங்க வந்து உட்காருங்க. யோ இந்தாயா. என்னடி? வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். என்னடி சொல்ற? என்னைய பார்த்தோன்னே பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் வாங்க உட்காருங்கிறா. இங்க மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. என்னடி பேசுற நீ? நம்மள எதுக்காக வர சொல்லிருக்காரு? பொண்ணு சாப்பிடல, என்ன இது வந்து கேளுங்க, நல்ல விஷயத்த சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிருக்காரு. அதை விட்டுட்டு நீ என்ன இப்படி பொணக்கல வீட்டுக்கு போலாங்கிற? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன், அதான் கிளம்பணுங்கிறேன். ஆமா போடி, நீ ரொம்ப ஒழுங்கு. என் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு மரியாதையை கூப்பிட மாட்டேன். நீ மரியாதை பத்தில பேசாத. உன் பொண்ணு நம்மள பார்த்தோன்னு இப்படி அழுதுட்டு இருக்காளே, என்ன எதுன்னு கேட்டா மனசுல பாரம்லாம் குறையும் அவளுக்கு. நான் எதுன்னு சொன்னா நம்மளும் தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா ஒரு பிரச்சனை இருந்தாலும் 2 பிரச்சனையை உருவாக்கிட்டு கிளம்பணுங்கிற. ஆமாயா, பொண்ணுக்கு உன் மேலதான் பாசம் இருக்கு, என் மேல சுத்தமா கிடையாது. மாப்பிள்ள அப்ப சொல்லும் போதே ஐயோ என் பெத்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு பதறிட்டு வந்தேன். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உன் பொண்ணுக்கு உன் மேலதான் பாசம், ஆனா என் மேல முழுக்க கோவம் இருக்கு. அதனாலதான் என்னை கண்டுக்காமே இருக்கா. வந்ததும் வராததுமா மாமான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறா. இங்க வீட்டுக்கு வந்தது யாருக்காக? உன் பொண்ணுக்காக தானே? மாப்பிளைக்காகவும் தான். மாப்பிளைக்காகவும் இருக்கட்டும், ஒரு மாசம் காசு அனுப்பிச்சுடுறாரு. அந்த நன்றி நீ மறந்துடாத. நான்லாம் மறக்கல. மாப்பிளைக்காகவும் என் பொண்ணு இப்படி இருக்காளேன்ட்டு விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா அம்மா ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்ப வந்து அம்மா உமானா என்னவா? அப்பெல்லாம் இல்லம்மா. பக்கத்துல வந்து என்னமான்னு கேட்கவும் பான்னு அழுதுகிட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அப்ப என்கிட்ட மட்டும் என்னடி இப்பெல்லாம் பேசுற? என்கிட்ட நல்ல விதமா பேசினா உன்கிட்ட பேசினா என்னமோ என்கிட்ட என் பொண்ணு பாஸ்தோட ஒட்டிக்கிட்ட மாதிரியும் நான் வெட்டுற மாதிரி தானே பேசுற நீ. சொன்னாலும் சொல்லாட்டியும் அத மாதிரி தான் நடந்துக்கிறா. தாத்தா அம்மாச்சி வாங்க. பேராண்டி, நீயாவது என்ன மனசு நிறைய வான்னு கூப்பிட்டியே, அதுவே போதும்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாச்சி, உட்காருங்க. உட்காருங்க தாத்தா. அம்மா உங்களுக்கு காப்பி குடுத்தியா இல்லையா? என்கிட்ட பேசாதடா நீ. ஏமா இப்படி நடந்துக்கிற? இதெல்லாம் நல்லா தானே என்கிட்ட பேசின, இப்ப என்னன்னா என்கிட்ட பேசாதங்கிற? உன்னாலதான்டா எல்லாமே. இப்ப ஏன் தலையை விட்டு ஆரம்பிச்சிட்டியா? அம்மாச்சி தாத்தா, உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. ஏன்னா அம்மா இப்படி இருக்கோ தெரியல. அம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டேன்னு என் மேல எல்லாத்த போய் போடு. நானே 4 நாளைக்கு சாப்பிடாம இருக்கேன். யார் சாப்பிட வேணாம்னு சொன்னது? நானும் அப்பா உன்னை விரதம் இருக்க சொன்னா ஏன் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? ஏமா இப்படி இருக்க? விஷயம் தெரியுமா தெரியாதாப்பா உங்களுக்கு? என்னதுமா? என்ன விஷயம்?
சரி கழுத்துல நாங்க கூட செயின காணா என்ன பண்ண மாப்பிள்ளை தான் வாங்கிட்டாரா எங்க அப்பா எதுக்கு அம்மா போட்டு செயினை கழட்டி வாங்கணும் ஒரு மாதிரி மயக்கமா வருது அம்மா எந்திரிமா ஏன்டி இப்படி மயக்கம் மட்டும் விழுற எல்லாடி பரத்து போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அம்மா உன் புள்ள எப்படி இருந்தவ கழுத்துல ஒண்ணு இல்லாம 4 நாளா சாப்பிடாம இப்படி மயங்கி விழுறாளே இவளுக்கு இப்படி ஆகணும் கடவுளே புஷ்பா எந்திரிடா உன் அம்மா வந்திருக்கேன் எந்திரிடா அம்மா கிட்ட எந்திரிச்சு பேசுமா புஷ்பா அந்த தண்ணிய முகத்துல தெளிச்சு விடுப்பா புஷ்பா எந்திரிமா புஷ்பா அம்மா முகத்துல தண்ணி தெளிச்சு கண்ணை முழிக்க மாட்டேங்கிறியே கண்ணை முழிச்சு பாருமா எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு என் புள்ள நான் வந்த உடனே அப்பான்னு பாசமா பேசுச்சு பேசின பேச்சாலதான் என் புள்ள மயங்கி விழுந்து கிடக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி திருச்சி வெளியே போடி என்ன எதுக்கு சொல்றீங்க நான் என்ன பண்ணேன் உங்க பொண்ணு சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டா அதுக்காக என்ன காரணம் காட்டுவீங்களா நீங்க ஆண்டி நீதான் எல்லாத்துக்கும் காரணம் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா வந்தது வராததுமா எதுக்கு இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க அம்மாவே மயக்க மூட்டை விழுந்துருச்சு அதுல தண்ணி தெளிச்சு கண்ணு முழிக்க மாட்டேங்குது நானே என்ன இதுன்னு பதிட்டு இருக்கேன் நீங்க என்ன இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க நான் என்ன பெரண்டி பண்ணுவேன் உங்க தாத்தா என்ன சொல்றாரு 2 பேரும் அமைதியா இருங்க வாங்கத்த வாங்க மாமா என்னாச்சுடா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க ஏன்டா அழுதுட்டு இருக்க என்னாச்சு வந்து உங்க பொண்டாட்டிய பாருங்க மாப்பிள மயங்கி விழுந்து கிடக்குறா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா என்னதான் சொல்றீங்க நாங்களும் முகத்துல தண்ணி தெளிச்சு பார்த்தோம் அப்ப கூட கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாவ கொஞ்சம் நவருங்க புஷ்பா என்னடியாச்சு எந்திரி உங்க அம்மா அப்பெல்லாம் வந்திருக்காங்க பாரு வந்த உடனே வாங்கம்மா வாங்கப்பான்னு கூப்பிட்டு பேசுவியே எந்திரி புஷ்பா என்னன்னே தெரியலப்பா தண்ணி தெளிச்சு அம்மா எந்திரிக்க மாட்டேங்குது இப்படி ஏவிடுறது சரியில்லப்பா நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாம் ஆஸ்பத்திரிக்கா கடவுளே நாங்க வந்த நேரம் என் பிள்ளைக்கு இப்படி ஆகணுமா என் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு வேற கூட்டிட்டு போகணுமா பேராண்டி அம்மா மாச்சி தண்ணி தெளிச்சு எந்திரிக்க மாட்டேங்குது வேற என்ன பண்றது உங்க அம்மா அப்படியே கைத்தாங்கள தூக்கிட்டு வாடா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம் சரிப்பா புஷ்பா உனக்கா இந்த நிலைமை வந்தாகணும் இப்படி அழுகிறத நிப்பாட்டுங்கத்த நான் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல இப்படி பராக்கு பாத்துட்டு இருக்க தூக்குற உங்க அம்மாவை சரிப்பா பேராண்டி பாத்து தூக்கிட்டு போடா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன இதுன்னு பாத்துட்டு வரேன் கூட நானும் வரேன் மாப்பிள நீங்க வீட்டுல இருங்கத்த நான் கூட்டிட்டு போய் என்ன இதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் நானாவது கூட வரேன் மாப்பிள வேண்டாம் மாமா நானே போயிட்டு வந்துடுறேன் இருங்க அப்பா இதோ வந்துட்டேன்டா ஒரு நாள் நம்ம புள்ள மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனது இல்ல என்னாலே முடியல ஏங்க நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏங்க இப்படி ஆகணும் சரி விடு அழாத அதான் மாப்பிள்ள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காருல எதுவா இருந்தாலும் டாக்டர் பாத்துட்டு என்ன இதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு மனசு படபடன்னு அடிக்குது டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயமா வேற இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணு 4 நாள் சாப்பிடாம இருக்கால அந்த மயக்கம் தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது ஜெயா அந்த கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படி திரும்பி வந்தா அந்த மாரியாத்தா கோயில உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேங்க அப்பா கடவுளே மாரியாத்தா முருகா முருகா என் பொண்ணு நல்லபடியா வீடு திரும்பி வரணும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது மகமாய் தாயே எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் இந்த வீட்டுல என் மருமக பண்றது எதுவுமே சரியில்லையே இத கேட்க யார் இருக்கா என்ன இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாளே திலகம் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க நாங்களே இப்பதான் வரோம் ஏங்க ஏங்க என்ற மவனே ஒப்பாரி வைக்கிறது நிப்பாட்டியா நீ என்ன ஆச்சுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சு அழுவேன் யார் என்ன கேட்டா நான் என்னங்க சொல்றது என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லுமா இப்படி அழுதுட்டு இருக்காதம்மா உன் பொண்டாடி தனியா வீடு பார்த்து போறாளாண்டா சந்தோஷமான விஷயம் தானே இருந்த வரைக்கும் உன் அளப்புல தாங்க முடியாது அதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால மருமப்புல நல்ல முடிவா எடுத்திருக்கு உன் கொடுமையை தாங்க முடியாம என் மரும இனிமேலாவது நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன புரிஞ்சுக்கிற நீ மருமவ பேரப்படைகளை கூட்டிட்டு தனியா போறாளாம் அவன் புள்ளைய கூட்டிட்டு இல்ல அவன் மட்டும் போறாளாம் என்னடி சொல்ற உண்மையாவா சொல்ற ஐயோ அவ வாயாலே சொன்னாயா இதெல்லாம் நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் என் வாயில இருந்து பொய் வரப்போதா இல்லவே இல்ல மருமலாதான் சொன்னா இந்த 2 வீடு தள்ளி சின்ன பொண்ணு இருக்கால அவகிட்ட வீடு பார்க்க சொன்னாலாம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு உன் மருமவ தனியா போறான்ட்டு அமலா அமலா என்ன இப்படி கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாடுறா இல்லப்பா என்கிட்ட எதுவும் கேட்காம இந்த அளவுக்கு அவ யோசிச்சு முடிவு எடுத்திருக்கானா உங்களுக்கு எம்புடு தைரியம் இருக்கும் அதுக்காக பிரச்சனை பண்ணுவியா நீ ரொம்ப ரெக்க விரிச்சு ஆடுறா அவ இன்னும் இது 2 விட்டாதான் சரி வரும் அவளுக்கு என்கிட்ட கேட்டா தனியா வீட்டுக்கு போலான்ட்டு நான்லாம் வரமாட்டேன் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன் சொன்னீலடா ஆனா பாத்தியா வீட்டுல உங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடந்திருக்கும் அதுக்காக அமலா பொண்ணு இப்படி பேசியிருக்கோம் அதெல்லாம் கிடையாதுப்பா அமலா கடையில இருந்து வந்துட்டீங்களா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வாங்க சாப்பிட பாத்தீங்களாங்க இப்படி விஷயம் நடந்திருக்கு உங்க மருமக எதுவும் நடக்காத மாதிரியே பேசுறா பாருங்க வீட்டுல யார்ட்டையுமே சொல்லாம அவ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டு கிளம்ப போறா போல இருக்கு இல்ல கேளுங்க அவள்கிட்ட என்ன ஏதுன்னு அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும் நான் சொல்றப்ப எதுவும் நம்ப மாட்டேங்கிட்டீங்களே மாமா உங்க மாமியார் சொல்றதுலாம் உண்மையாமா ஆமா மாமா நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேனே ஏமா இப்பெல்லாம் முடிவு பண்ணிருக்க உன் வீட்டுக்காரர் இல்லாம நீ மட்டும் தனியா போறீங்க என்னம்மா இதெல்லாம் அவருங்கப்பா இவகிட்ட எல்லாம் பொறுமையா பேசக்கூடாது பொறுமையா பேசினாதான் ஓவரா ஆடுவா ஆனா எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன் மாமா உங்க பிள்ளைகிட்ட எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் சொல்றதே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அவரு இப்ப நான் என்ன பண்றது காலை 9 மணிக்கு 2 பேரும் கடைக்கு போயிருங்க அதுக்கப்புறம் தான் அத்தை அவங்க கேமே ஸ்டார்ட் பண்றாங்க
இருக்கிற வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசுறது போனதுக்கு அப்புறம் அந்த வேலை செடி இந்த வேலை செடின்ட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. வீட்லயே நிம்மதியா இருக்க முடியல. அதுக்காக தான் தனியா நிம்மதியா எங்கேயாவது வெளியே போயிடலாம் நினைக்கிறது. பையனும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்காக தான் மாமா இந்த முடிவு எடுத்திருக்கேன். கோச்சிக்காதீங்க மாமா, நானே இந்த விஷயத்தை முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன். ஆனா எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. உனக்கு என்ன திமிரு இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுப்ப? அப்பா வீட்டு சொத்து பத்தி வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்களோ இம்புட்டு ஆறதுக்கு? சொல்லுடி மொத. பையன் பேசுறாரு பாத்தீங்களா, இதான் காரணம். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து வச்சு என்னை குடும்பப்படுத்துறாங்க. அப்பா வீட்டுல என்ன சொத்து பத்தி எதுவும் எழுதி வைக்கலன்ட்டு இப்படி சொல்லி காமிச்சு என்ன அவமானப்படுத்துறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் எல்லாமே அத்தை தான். பாத்தீங்களா, நான் படுகு செவனேன்னு இருக்கேன் வீட்டுல. ஓ மருமவனா என்னையே சொல்லிட்டு இருக்கா. நீ அமைதியாரு. யோ, பொண்டாட்டி சொல்றத கேட்காம அவன் மருமக சொல்றத காது கொடுத்து கேட்கற நீ கிட்ட வேணா ஒன்னும் தெரியாமல பேசலாம். வீட்டு வேலைக்காரியா நானு. இப்பெல்லாம் நீ சொல்றாங்க சொல்றதுக்கு சாட்சி என் பிள்ளைங்க. உங்க பேர பிள்ளைங்கள்ட்டே கேளுங்க. இருக்கும் போது இவங்க இப்பெல்லாம் பேசினாங்க. என்னடி என் பசங்களையும் ஏவி விட்டு இப்படி பேச வைக்கிறியா நீ? எங்க என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. தனியா போகணும்னு ஆசைப்பட்டாலும் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல நான் சண்டை போட்டு வெளியே போகணும்னு சொல்லிருப்பேல. நான் முடிவெடுத்தது எனக்கு கட்டுதான் மாமா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா. பொறுமையா இருந்ததெல்லாம் போதும் மாமா. பிள்ளைங்களுக்கு பாடம் கூட சொல்லி கொடுக்க முடியல. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா கூட இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பேசுறத பார்த்து அதுங்களுக்கும் அதே மனசுல பதிஞ்சிடும்ல. புரியுதுமா, புரியுது. டேய், என்னப்பா? உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். நீ தனி வீடு பார்த்து தனியா போயிடணும். என்னையா சொல்ல வர? நம்ம பிள்ளை இங்க இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ என்ன தனியா அனுப்பிடுவோம்ல இருக்கு. வாயை மூடிட்டு பேசாம உட்காரு. ஆமா, உன்னாலதான் இந்த வீட்டுல பிரச்சனையே உருவாகுது. நான் என்னது பிரச்சனை பண்றேன்? என்னோட 30 வருஷ காலம் நான் வாழ்ந்திருக்கேன். என் பேச்சு நீ கேட்க மாட்டியா? ஓ மருமக பேச்சு கேட்டுட்டு நம்ம மவன் கிட்ட தனி வீடு பார்க்க சொல்றியா நீ? உனக்கு இது நல்லா இருக்கா சொல்லு? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. நம்ம பிள்ளைய தனியா அனுப்பிட்டு நம்ம என்ன பண்றது? அவன் போயிட்டானா ஓ மூஞ்சி நான் பார்த்துட்டு ஏன் மூஞ்சி நீ பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லியா? நீ பாடுக்கு தனியா போடாங்கிறியே. அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் தனியா போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு கஷ்டம் தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம புள்ள சந்தோஷம் தான் எனக்கும். அப்பெல்லாம் எனக்கு இல்லப்பா. அம்மா கூட தான் இருக்கணும். சின்ன பப்பு வயசாங்கிறேன். அம்மா கூட தான் இருக்கணும்ட்டு. தனியா வீடு பார்த்து தனியா நிம்மதியா இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? கொண்டு வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கணும். இப்போதைக்கு அப்போதைக்குள்ள சண்டை இல்ல, அப்பையில இருந்து வந்துட்டு இருக்கு. மருமம் அமலா என்ன முடிவெடுத்திருக்கான்னு பாத்தியா இல்லையா? இப்போ தனியா போனா போட்டுப்பா, நான் வேணா போக மாட்டேன். அட்டி உததான் வாங்குவாமா. சொல்றதை கேளு, அதான் உனக்கும் நல்லது. அவங்க அப்பா சொல்றதை கேளுடா, ரொம்ப நல்லதா இருக்கும். ஏயா உனக்கு இது மண்டை முழுது குழம்பிருச்சாங்கிறேன். நீ வாயை மூடுங்கிறேன். இல்லாம கோவப்பட்டு பேசிக்கிட்டு உனக்கு கேட்கற பதில் சொல்றியா? சொல்லியா? நமக்கு கல்யாணம் புதுசுல என்னையும் எங்க அப்பா மட்டும் பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துட்டீல. அதுக்கு என்னடி சொல்றது? மரும பிள்ளையாவது 11 வருஷம் நம்ம கூட இருந்திருக்கு. நஷ்டம் எல்லாத்தையும் பாத்துருக்கு. ஆனா நீ கல்யாணம் 1 வருஷத்துக்குள்ளாரே தனியா கூட்டிட்டு வந்துட்டீல. நீ ஆனா எங்க அப்பா அம்மாக்கு ஒரே புள்ளதான். அம்மா அப்பா இப்ப எவ்வளவு கதறாங்க. அதெல்லாம் என்னடி சொல்றது? மறந்துட்டியா நீ? இப்போ உன் பிள்ளையா இருக்கமோ தனியா விட மனசு இல்லையா? நியாயமே இல்ல, சரியா? அதுக்கு நம்ம பிள்ளை தனியா அனுப்பணுமா? உனக்கு ஒரு நியாயம், மரும பிள்ளைக்கு நியாயம்னா கிடையாது. மாடி அமலா, ஆமா. ஒரு வாரம் பொறுத்துக்கோமா. உன் புருஷன் சொல்லி வீடு பார்க்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ தனியா நிம்மதியா இருமா. அதுக்கப்புறம் மாமியாரோட பிக்கல் புடுங்கல் வேலையெல்லாம் நடக்காது. சந்தோஷமா இருக்கலாம். என்னமா? சரி மாமா. சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏங்க வாங்க. சரிம்மா, போய் எடுத்து வை வரேன். நான் பசிக்குது, நான் சாப்பிட போறேன். போய் சாப்பிடுங்க போங்க. மறுபடி போற வழியில உட்காந்துக்கிட்டு உனக்கு எதுவும் தெரியாது. தனியா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா போக மாட்டேமா. பிள்ளைய எப்படி ஆட்டி வச்சு தனியா அனுப்பணும்னு எனக்கும் தெரியும். என்ன திலகவதி, என்னதான் நீ பிளான் போட்டாலும் ஒண்ணும் நடக்காது, சரியா? என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதெல்லாம் நடக்காதுமா. சொல்ற மாதிரி நடக்கவே நடக்காது. நீ பயப்படாதமா. சரிடா, நீ சொல்ற வார்த்தையில தான் நானும் இருக்கேன். இல்லனா நான் எப்பவோ. அம்மா இது மாதிரிலாம் பேசாதம்மா. எந்திரிமா, சாப்பிடலாம்.